மரணமில்லா பெருவாழ்வு வாழ்றது எப்படி அப்படின்னு வழிகாட்டி சென்றவர்கள் இந்த மண்ணில் வாழ்வாங்கு வாழ்ந்த நம்முடைய பெரியவர்கள். கழுதையோட குணம் என்ன அப்படின்னா, எவ்வளவு பொதி வச்சாலும் கழுதை அது பாட்டுக்கு சுமந்து போயிட்டே இருக்கும். படுத்துச்சுன்னா மட்டும் எந்திரிக்காது. அதே மாரி தான் நம்மளுடைய கல்லீரலும். திருக்குறளை ஒரு மருத்துவ பார்வையில பார்க்கிற பழக்கம் நம்ம காலத்துல ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா, "மருந்தென வேண்டாவாம்" அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. தமிழே மருத்துவம். அதென்ன தமிழே மருத்துவம்? தமிழ் மருத்துவம்ங்கிறது வேறு. தமிழே மருத்துவம் அப்படிங்கிறது வேறு. நெறைய பேர் நிக்க நேரம் இல்ல அப்படின்னு வேகமா ஓடி, ஓடி பணத்து பின்னாடி ஓடி, ஓடி பெரிய லெவல்ல பணத்த சேர்த்து, கடைசியில ஒட்டு மொத்தமா மருத்துவத்துக்கு போய் செலவு பண்ணிட்டு, ஓட்டாண்டியா நிக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். காய்கறி மருத்துவம் அப்படின்னோனே, அ இதுக்கு அந்த காய அப்படியே பச்சையா சாப்பிடணும், அதுக்கு அந்த காய பச்சையா சாப்பிடணும். இந்த மாரி சொல்வேன்னு எதிர்பார்க்க வேண்டாம். இதை தாண்டி வணக்கம் நண்பர்களே. யாக்கை தெரப்பி ஒரு நாள் வாழ்வியல் வகுப்பு. திரு புத்தின் சுரேஷ் அவர்கள். இந்த வகுப்பு திருப்பூரில் நடைபெற இருக்கிறது. பிப்ரவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:30 ஆரம்பிக்கும், மாலை 4:30 வரை. யாக்கை தெரப்பி, பொதிகை ஹால், வேலன் ஹோட்டல் பஸ் ஸ்டாப், காங்கேயம் ரோடு, திருப்பூர். இதற்கு கட்டணம் 500 ரூபாய். மதிய உணவு, தேநீர், வகுப்பு உட்பட ஒரு நபருக்கு 500 ரூபாய். முன்பதிவு அவசியம். படித்த பண்டிதர்களும், படிக்காத ஞானவான்களும் கட்டிக்காத்த இந்த புண்ணிய பூமியை வணங்கி மகிழ்கிறேன். வணக்கம் நண்பர்களே. நான் உங்களோட மரபு மருத்துவர் புதின் சுரேஷ் பேசுறேன். யாக்கை தெரப்பி அப்படின்னு ஒரு புது மருத்துவ வகுப்பு ஒண்ண திருப்பூர்ல நடத்தப் போறேன். நிறைய பேருக்கு என்னைய தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய மரபு மருத்துவம் சார்ந்தும், இன்பமான வாழ்வியல் சார்ந்தும், சிவநெறி சார்ந்தும் நிறைய நூல்கள நான் எழுதியிருக்கிறேன். நிறைய வகுப்புகள நான் நடத்தியிருக்கிறேன். கடந்த 1 1/2 ஆண்டுகளா எந்த வகுப்புமே நான் நடத்தினதில்ல. இப்ப தான் முதல்ல நீண்ட நாளுக்கு பின்னாடி வகுப்பு நடத்த துவங்கியிருக்கிறேன். இந்த வகுப்புல யாக்கை தெரப்பி அப்படின்னு ஒரு புதுவிதமான மருத்துவத்தை நான் அறிமுகப்படுத்தி, அதை எப்படி வாழ்க்கையில பின்பற்றி மருந்தில்லாமல் வாழ்வது அப்படிங்கிறத பத்தி வகுப்பு நடத்தப் போறேன். நம்மளுடைய மரபுல நிறைய இலக்கியங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன்மீக இலக்கியங்கள், மருத்துவ இலக்கியங்கள் அப்படின்லாம். அந்த இலக்கியங்களினுடைய உச்சமா எத பேசும் அப்படின்னா, மரணமில்லா பெருவாழ்வ பத்தி பேசும். மரணமில்லா பெருவாழ்வு வாழ்றது எப்படி அப்படின்னு வழிகாட்டி சென்றவர்கள் இந்த மண்ணில் வாழ்வாங்கு வாழ்ந்த நம்முடைய பெரியவர்கள். இப்ப நம்ம காலத்துல நான் சொல்லுவேன், மரணமில்லா பெருவாழ்வு வேண்டாம். மருந்துகள் இல்லா பெருவாழ்வு வாழ்ந்தா போதும். ஏன்னா, மருந்துகள் இல்லாமல் வாழ்வதே ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையா நம்ம காலத்துல பார்க்குறோம். முன்னாடிலாம் எங்க பார்த்தாலும் ஒரு பெட்டிய எடுத்துட்டு போவாங்க பெரியவங்கலாம். அந்த பெட்டிக்கு பேரு செல்லப்பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செல்லப்பெட்டிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, வெத்தலை, பாக்கு தான் இருக்கும். இந்த வெத்தல பாக்கு பெட்டிய தான் செல்லப்பெட்டி அப்படிம்பாங்க. என் வெத்தல செல்லம் அப்படிம்பாங்க. இப்ப யார் கையிலயும் அந்த வெத்தல செல்லம் கிடையாது. வெத்தல பெட்டி கிடையாது. அதுக்கு பதிலா என்ன இருக்கு? மாத்திரை பை இருக்கு. யார் மருந்து மாத்திரை இல்லாம வாழ்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை நம்ம காலத்துல. நான் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சமூகத்தை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையனுக்கு குடல் வாழ்வு அறுவை சிகிச்சை பண்றத நான் பார்க்குறேன். அந்த பையன் 5ஆம் வகுப்பு படிக்கையில குடல் வாழ்வு அறுவை சிகிச்சை பண்ணிட்டு வர்றான். அதுக்கு பிறகு மறுபடிக்கும் அடுத்த வருஷம் 6ஆம் வகுப்பு படிக்கையில மறுபடிக்கும் போயி அதே ஆப்பரேஷன் பண்றான். இப்படி வருஷம் வருஷம் அந்த அறுவை சிகிச்சை பண்றான்.
3 தடவ அந்த பையன் வந்து அறுவை சிகிச்சை பண்ணிட்டான். நான் விளையாட்டா அந்த பையன்ட்ட சொல்லுவேன். வருஷா வருஷம் நீ வந்து அறுவை சிகிச்சைக்கு போயிட்டு வர்ற. வருஷா வருஷம் பழனி மலைக்கு போகணும். வருஷா வருஷம் வேளாங்கண்ணிக்கு போகணும். வருஷா வருஷம் சபரிமலைக்கு போலாம். வருஷா வருஷம் வெள்ளியங்கிரி மலைக்கு போகலாம். ஆனா வருஷா வருஷம் மருத்துவமனைக்கு போயி ஒரு ஆப்பரேஷன் பண்ணிட்டு வர்றியே! இப்பயாவது அந்த குடும்பத்தில உள்ள பெரியவங்களுக்கு தோணணும். அந்த பையன் மருத்துவ பிரச்சனை இல்லாம வாழ்றது எப்படி? அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில உள்ள பெரியவங்களுக்கு தோணணும். எப்படிப்பட்ட மரபு நம்மளுடைய மரபு அப்படின்னா, மருந்தில்லாமல் வாழ்வதற்கு வழி சொல்லி வச்சிருக்கக்கூடிய நிறைய இலக்கியங்கள் கொண்டது நம்மளுடைய இலக்கிய மரபு, நம்மளுடைய வாழ்வியல் மரபு. ஆனா நம்மளுடைய சமகாலத்தில எல்லாரும் நிறைய மருத்துவ பிரச்சனைகள சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய மருந்து மாத்திரைகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்துல இருந்து மருந்தில்லா பெருவாழ்வை நோக்கி நாம எல்லாரும் நகரணும் அப்படிங்கிறதுக்காக யாக்கை தெரப்பி அப்படின்னு ஒரு புதுவிதமான மருத்துவ முறையை நான் அறிமுகம் செஞ்சு, அதை எப்படியெல்லாம் வாழ்க்கையில பின்பற்றி மருத்துவமனைக்கு முடிஞ்ச வரைக்கும் மருத்துவமனைக்கு போகாம வாழ்றது அப்படிங்கிறத பத்தி ஒரு வகுப்பு நடத்தப் போறேன். வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை திருப்பூர்ல காங்கேயம் ரோட்ல உள்ள வேலன் பேருந்து நிறுத்தத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பொதிகை ஹால்ல இந்த வகுப்பு நடக்க போகுது. நீங்க எல்லாரும் அவசியம் இந்த வகுப்புல கலந்துக்கணும். இந்த வகுப்புல நான் எத பத்தி பேசப் போறேன் அப்படின்னா, ஒரு 6 விதமான மருத்துவ முறைகளை உள்ளடக்கி யாக்கை தெரப்பி அப்படின்னு ஒரு பேர்ல மருந்தில்லா மருத்துவ முறைய நான் பேசப் போறேன். அது என்னென்ன 6 விதமான மருத்துவ முறைகள் என்னென்ன அப்படின்னா, 1 திருக்குறள் மருத்துவம், 2 இலை மருத்துவம், 3 காய்கறி மருத்துவம், 4 துண்டு மருத்துவம், 5 வாழ்வியல் மருத்துவம், 6 தமிழே மருத்துவம். இந்த 6 விதமான மருத்துவ முறைகளை உள்ளடக்கி நாம யாக்கை தெரப்பி அப்படிங்கிற பேர்ல ஒரு மருத்துவ முறையை தெரிஞ்சுக்கிற போறோம். இந்த 6 விதமான மருத்துவ முறைகளை பற்றியும் நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். திருக்குறள் மருத்துவம். திருக்குறள நம்ம எல்லாம் மார்க்குக்காக படிச்சிருப்போம். மார்க் வாங்குறதுக்காக படிச்சிருப்போம். அடுத்து திருக்குறள மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு ஒரு சாதனையா, ஒரு பெருமைக்குரிய விஷயமா சொல்லிக்கிறதுக்காக திருக்குறள படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி நம்முடைய சமகாலத்துல மருத்துவ பிரச்சனையில் இல்லாமல் வாழ்வதற்காக, மருந்து மாத்திரை இல்லாம வாழ்றதுக்காக திருக்குறளை படிக்கணும். திருக்குறளை ஒரு மருத்துவ பார்வையில பார்க்கிற பழக்கம் நம்ம காலத்துல ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா மருந்தென வேண்டாவாம் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. இந்த திருக்குறள் எழுதப்பட்டது எப்ப அப்படின்னா, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது அப்படின்னு பல்வேறு அறிஞர்கள் சொல்றாங்க. அது காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்ப அப்படிங்கிறது நம்மளுடைய சிற்றறிவுக்கு எட்டாதது. பல்வேறு அறிஞர்களினுடைய கூற்றுப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க எதெல்லாம் மருந்தா இருந்திருக்கும் அப்படின்னா, வேரு, பட்டை, இலை, பூவு இதுதான் மருந்தா இருந்திருக்கும். இந்த மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டாம். உணவு மட்டும் போதும். உணவே மருந்தா பயன்படுத்தினா போதும். இந்த மருந்துகளும் தேவையில்ல அப்படின்னு மருந்தென வேண்டாவாம் அப்படின்னு திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. இப்ப நம்ம காலத்துல எத மருந்தா பயன்படுத்துறோம்? இலை, வேர், பட்டைகளையா பயன்படுத்துறோம்? கிடையாது. ரசாயனங்களை மருந்துகளா பயன்படுத்துறோம். இப்படி ரசாயனங்களை மருந்துகளா பயன்படுத்தக்கூடிய நம்ம காலத்துல திருவள்ளுவர் இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? மருந்துகள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி திருக்குறளை மருத்துவமாக உணர்வதற்காக திருக்குறள் மருத்துவம் அப்படின்னு ஒரு மருத்துவ முறையை பற்றி நான் பேசப் போறேன். அடுத்து இலை மருத்துவம். லீஃப் தெரப்பி. சீட் தெரப்பி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது விதைகளை வச்சு மருத்துவம் பார்க்கக்கூடிய சீட் தெரப்பி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இலை மருத்துவம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இப்ப இலைகளை மருத்துவமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது வேற.
நான் பேசக்கூடியது வேற. இதுக்கு இந்த இலை மருத்துவத்துக்கு நம்மளுடைய மரபு வேற ஒரு மருத்துவ பேரு, வேற ஒரு பேர் வச்சிருக்கோம். இப்ப நம்ம சமகாலத்துல ரொம்ப புரியணும் அப்படிங்கிறதுக்காக இலை மருத்துவம் அப்படின்னு வச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த வகுப்புல இலை மருத்துவம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தி பேசப் போறேன். அடுத்து காய்கறி மருத்துவம். காய்கறி மருத்துவம் அப்படின்னோனே, அ இதுக்கு அந்த காய அப்படியே பச்சையா சாப்பிடணும், அதுக்கு அந்த காய பச்சையா சாப்பிடணும், இந்த மாரி சொல்வேன்னு எதிர்பார்க்க வேண்டாம். இதை தாண்டி ஒரு விதமான புது காய்கறி மருத்துவத்த நான் பேசப் போறேன். நம்மளுடைய மருத்துவ ரீதியான தொன்மையை உள்வாங்கி, நம்மளுடைய சமகாலத்துக்கு ஏற்ற மாரி எப்படி பின்பற்றுவது? எப்படி பின்பற்றினா சரியா இருக்கும்? அப்படிங்கிறத நான் உணர்ந்து மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த காய்கறி மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு புதுவிதமான மருத்துவமா இருக்கும். பல்வேறு மருத்துவ பிரச்சனைகள் முக்கியமா ஒபிசிட்டில இருந்து, அதாவது உடல் பருமன் நோயிலிருந்து பல்வேறு மருத்துவ பிரச்சனைகளுக்கு இந்த காய்கறி மருத்துவம் ஒரு மிகச்சிறந்த மருத்துவமா இருக்கும். இதற்கு அடுத்து துண்டு மருத்துவம். துண்டு மருத்துவம்னா டவல் தெரப்பி. அப்படி சொன்னா தான் நெறைய பேருக்கு புரியும். டவல் தெரப்பி. ஒரு துண்டு, ஒரு காட்டன் துண்டு அல்லது ஒரு கதர் துண்டு எப்படியெல்லாம் மருத்துவமாக நமக்கு பயன்பட்டு, மருந்தில்லாமல் நம்மளை வாழ வைக்கும் அப்படிங்கிறத, அந்த துண்டு மருத்துவத்தில நீங்க உணர்வீங்க. ஒரு துண்டு செய்யிற மருத்துவ மேஜிக்க நீங்க உணர்வீங்க. நீங்க இந்த துண்டு மருத்துவமும், இந்த காய்கறி மருத்துவமும் நீங்க இந்த வகுப்பு முடிச்சுட்டு போயி அடுத்த நாள் பின்பற்றும் பொழுதே, அதனுடைய மருத்துவ முன்னேற்றத்தை உடம்பு எப்படியெல்லாம் மருத்துவ முன்னேற்றம் ஆகுது அப்படிங்கிறத நீங்க ஆழமா உணர முடியும். இந்த துண்டு மருத்துவம் எவ்வளவு உயர்வானது அப்படின்னா, இந்த துண்டு மருத்துவத்தை பயன்படுத்தியே கர்ப்பப்பை கட்டிய பிரசவிக்க வைக்கலாம். ஆப்பரேஷன் பண்றது வேற, பிரசவிக்க வைக்கிறது. தானே வெளியேற வைக்கலாம். அந்த கர்ப்பப்பை கட்டிய தானே வெளியேறிரும். அவ்வளவு உயர்வானது இந்த துண்டு மருத்துவம். அதிலும் பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். மிகப்பெரிய உயர்வான ஒரு மருத்துவமா இந்த துண்டு மருத்துவம் இருக்கும். பொதுவா வந்து நம்மளுடைய உடல் ஒரு உறுப்ப வந்து கழுதை அப்படின்னு சொல்லுவாங்க. எத சொல்லுவாங்க அப்படின்னா, கல்லீரல சொல்லுவாங்க. கழுத மாரி பொதி சுமக்கும் அப்படின்னு. நம்ம சாப்பிடக்கூடிய பல்வேறு உணவுகள்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் அந்த கல்லீரல் தான் சுமக்குது. கழுதையோட குணம் என்ன அப்படின்னா, எவ்வளவு பொதி வச்சாலும் கழுத வந்து அது பாட்டுக்கு சுமந்து போயிட்டே இருக்கும். படுத்துச்சுன்னா மட்டும் எந்திரிக்காது. அதே மாரி தான் நம்மளுடைய கல்லீரலும். பொதி வைக்க சுமந்துக்கிட்டே இருக்கும். இப்ப ஒரு மாடு, ஒரு கழுத இந்த விலங்குகளுக்கெல்லாம் பொதி ஏத்தி, ஒரு சுமை ஏத்தி நம்ம கொண்டு போகையில என்ன பண்ணுவோம்? அந்த மாட்டுக்கு, அந்த கழுதைக்கெல்லாம் தட்டி குடுப்போம். டேய் டேய் தட்டி குடுத்து, தட்டி குடுத்து, தட்டி குடுத்து அத கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து புத்துணர்வு படுத்தி பாரம் இழுக்க வைப்போம். மாட்டையெல்லாம் தட்டி குடுக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. வால முறுக்கி தை தை அப்படின்னு முதுகுல தட்டி குடுத்து வண்டி இழுக்க வைப்போம். இப்ப அதே மாதிரி நம்மளுடைய கல்லீரல் நெறைய நச்சுக்கள் நம்ம உணவோடு நெறைய நச்சுக்கள உள்ள அனுப்புறோம்ல, அத்தனை நச்சுக்களையும் சுத்தப்படுத்துறதுக்கு பயங்கரமா கஷ்டப்படுது. கழுத பொதி சுமந்த மாரி கஷ்டப்படுது. இப்ப கழுத பொதி சுமக்கிறதுக்கு கழுதைய தட்டி குடுக்குற மாரி, மாடு வண்டி இழுக்கிறதுக்கு மாட தட்டி குடுக்குற மாரி, நம்மளுடைய கல்லீரலை தட்டி குடுக்க வேண்டியது, அத தட்டி குடுத்து, அத ஒழுங்கா கொண்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த தட்டி குடுக்கக்கூடிய ஒரு மருத்துவமா நம்முடைய துண்டு மருத்துவம் இருக்கும். துண்டு மருத்துவம் அவ்வளவு ஒரு உயர்வான மருத்துவம். அடுத்து வாழ்வியல் மருத்துவம். அது என்ன வாழ்வியல் மருத்துவம் அப்டின்னா என்ன அப்டின்னா, அன்றாடம் நாம செய்யக்கூடிய செயலையே எப்படி மருத்துவமா மாத்துறது அப்டி. இப்போ உதாரணத்துக்கு அன்றாடம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பிடுறது எப்படி சாப்பிடுறோம்? பசிச்சா சாப்பிடணும். அவ்வளதான். இதுதான் இயற்கை மருத்துவம். பசிச்சா சாப்பிடணும். இத வந்து ஆத்திச்சூடியில அவ்வை பாட்டி வந்து "பசித்து புசி" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆத்திச்சூடி வந்து ரொம்ப சுருக்கமா எழுதின ஒரு இலக்கியம். அதுல வந்து "பசித்து புசி" நெறைய பேருக்கு தெரியும். "ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு" அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. "பசித்து புசி" அவ்வளோதான் எழுதியிருப்பாங்க. இப்ப நம்முடைய திருவள்ளுவர்ட்ட கேட்டா, "பசித்து புசின்னு" சொல்லல. அதை தாண்டி என்ன சொல்றாரு அப்படின்னா, "துவரப் பசித்து சாப்பிடு" அப்படிங்கிறாரு.
அதென்ன துவர பசித்து சாப்பிடு அப்படின்னா என்ன? பசிக்கிறதுக்கும், துவர பசிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பசின்னா முதல்ல என்ன? துவர பசித்தல்னா என்ன? இந்த 2க்குமான வேறுபாடு என்ன? எப்படி துவர பசித்தலை உணர்ந்து நம்ம சாப்பிடுறது? அதன் மூலம் மருந்தில்லா ஒரு பெருவாழ்வை நாம எப்படி வாழ்றது? அப்படிங்கிறத நீங்க உணரணும் அப்படின்னா, நம்முடைய இந்த யாக்கை தெரப்பி அப்படிங்கிற இந்த வகுப்புக்கு வரணும். திருப்பூருக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாசம் 7ஆம் தேதி சனிக்கிழமை நீங்க வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதற்கு அடுத்து தமிழே மருத்துவம். அதென்ன தமிழே மருத்துவம்? தமிழ் மருத்துவம்ங்கிறது வேறு. தமிழே மருத்துவம் அப்படிங்கிறது வேறு. பொதுவா தமிழ்ல வந்து முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்தமிழ் அப்படின்னு கொண்டாடுவாங்க. இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு. இப்படியெல்லாம் கொண்டாடணும். நம்முடைய சமகாலத்துல தமிழை மருத்துவமா கொண்டாட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். நம்மளுடைய தமிழ் பேசக்கூடிய மருத்துவம்ங்கிறது வேறு. இங்கு தமிழே மருத்துவமா இருக்கு. தமிழே எப்படி மருத்துவமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஆழமா உணர்ந்துக்கிறதுக்கு இந்த யாக்கை தெரப்பி அப்படிங்கிற இந்த வகுப்புக்கு அவசியம் வரணும். இந்த வகுப்பு எவ்வளவு அவசியமானது அப்படின்னா, தயவு செஞ்சு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. இந்த வகுப்புக்கு வர முடியல, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, லீவு கிடைக்கல, அப்படி இப்படின்லாம் எதையுமே சொல்லாதீங்க. அவசியம் வகுப்புக்கு வாங்க. உங்களுடைய நேரமும் நாளும் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நான் நல்லா உணர்ந்தவன் தான். இந்த ஒரு நாள் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக ஒதுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. மெடிக்கல் லீவு போட்டாவது, மருத்துவ விடுப்பு எடுத்துக்கொண்டாவது இந்த வகுப்புக்கு வாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க பின்னாடி மருத்துவ விடுப்புகள் எடுக்காமல் உங்களால வாழ முடியும். யார்ட்டயும் போய் மருத்துவத்திற்காக போய் மணிக்கணக்கா காத்துக்கிட்டு இருந்து உங்களுடைய நேரத்தை விரயமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வகுப்பு ஒரு கட்டண வகுப்பா நடக்குது. ரூ. 500 கட்டணம். நல்ல ஒரு அருமையான ஒரு அரங்கத்துல மதிய உணவை விருந்தாகவும் 2 வேளை தேநீரும் உட்பட ரூ. 500 கட்டணத்துல இந்த வகுப்பு நடக்குது. கல்விக்காக நீங்க எவ்வளவோ செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படிப்பட்ட கல்விக்கு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த கல்வியை விட மிக உயரிய ஒரு கல்வி அப்படின்னா, அது வந்து உடற்கல்வி. உங்களுடைய உடலை அடிப்படையாகக் கொண்ட கல்வி. இந்த உடலை அடிப்படையாகக் கொண்ட இந்த நம்மளுடைய மரபு மருத்துவ கல்வி இல்லாதனால தான், ஓடி ஓடி சம்பாரிக்கிற அத்தனை சம்பாத்தியத்தையும் மருத்துவத்துக்காகவே செலவு பண்ணிட்டு இருக்காங்க நெறைய பேர். நெறைய பேர் நிக்க நேரம் இல்ல அப்படின்னு வேகமா ஓடி ஓடி பணத்து பின்னாடி ஓடி ஓடி பெரிய லெவல்ல பணத்த சேர்த்து, கடைசியில ஒட்டு மொத்தமா மருத்துவத்துக்கு போய் செலவு பண்ணிட்டு ஓட்டாண்டியா நிக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாரி சிக்கல்கள்ல இருந்தெல்லாம் நீங்க தப்பிக்கிறதுக்கு, நம்மளுடைய மரபு மருத்துவம் என்ன சொல்லுது? நம்மளுடைய யாக்கை தெரப்பி என்ன சொல்லுது? மருத்துவ பிரச்சனை இல்லாம வாழ்றதுக்கு என்ன சொல்லுது? அப்படிங்கிறத அவசியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு திருப்பூருக்கு வாங்க. திருப்பூர்ல வரக்கூடிய பிப்ரவரி மாசம் 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை யாக்கை தெரப்பி அப்படிங்கிற ஒரு மருந்தில்லா மருத்துவ வகுப்பை நான் நடத்துகிறேன். அந்த வகுப்பிற்கு அவசியம் நீங்க முன்பதிவு பண்ணிட்டு வரணும். இதுக்கு எப்படி முன்பதிவு பண்றது அப்படின்னா, சூர்யா அப்படிங்கிறவரோட தொலைபேசி எண்ணை சொல்றேன், குறிச்சுக்கங்க. 9994115786. மறுபடியும் சொல்றேன், 9994115786. இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிக்கிட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு நம்பரு 7010277277
209. மறுபடிக்கு சொல்கிறேன், 7010277209. இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஈசன் மகன் அப்படிங்கிறவர்கிட்ட முன்பதிவு பண்ணிக்கிட்டு இந்த வகுப்புக்கு வரலாம். வணக்கம்.